இயேசு சொல்கிறார், நான் சபையை கட்டுகிறேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொல்லுகிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அந்த இந்த கல் அப்படின்றதும் நிறைய பேர் பேதுருவை நினைத்துக் கொள்வார்கள். And people think that when Jesus said this stone, they connected to Peter alone. பேதுரு என்கிற கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்று இயேசு சொல்லவில்லை. Jesus did not say that he is going to build the church upon Peter. அதற்கு முந்தி அவர் கேள்வி கேட்கிறார், என்னை யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். So Jesus asked the people, who are the people telling and declaring that I am? அப்போ சீமோன் சொல்லுகிறார், சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். And Simon Peter answered and said, thou art the Christ, the Son of the living God. 1 கொரிந்தியர் 10 வாசித்து பார்த்தால் அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று சொல்லி இருக்கிறது. And in 1 Corinthians we see that that foundation, that stone is Jesus Christ. பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 3 சொல்லும்போது, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரம் போட ஒருவனாலும் கூடாது என்று சொல்லி இருக்கிறது. And the apostle Paul says that beside Christ one cannot have any foundation, and there is no cornerstone other than the Lord Jesus Christ. ஆகவே பேதுருவை பார்த்து சொல்லுகிறான், நீ பேதுருவாய் இருக்கிறாய். And that is why the Lord looked at Peter and said, you are Peter. நீ ஒரு சீஷன், நீ ஒரு ஊழியக்காரன், நீ நல்ல வெளிப்பாடு உள்ளவன் என்று அவனை பாராட்டுகிறார். And the Lord appreciated him and said that you are a believer, you are a man of God, you are a servant of God, and he appreciated him. மற்றவர்கள் என்னை யார் என்று அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ, நீ சரியாய் அறிந்திருக்கிறாய். இது உனக்கு மாம்சம் அல்ல, தேவனே உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். And he says, I do not know whether people know me, but you know me, for flesh and blood had not revealed it to you, but my Father which is in heaven. இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, தேவன் செய்கிற, தேவன் கட்டுகிற சபையில் நான் இருக்க வேண்டும். And today there is something that we all have to understand, that we have to be a part of the church that Jesus has built. அதாவது ஆண்டவராகிய தேவன் எப்படி சபையை கட்டுகிறார் என்றால், ஆத்துமாக்களாகிய நம்மை கொண்டுதான் சபையை கட்டுகிறார். How does the Lord build the church? He builds a church with believers and people like us. அதாவது ஜீவனுள்ள கற்களாகிய நம்மை வைத்தே ஆண்டவர் ஒரு மாளிகை செய்வாய் கட்டி எழுப்புகிறார். So the Lord builds up this mansion and this temple with living people like us. இங்கே பாருங்கள், எபேசியர் எழுதின நிருபம் 2 19 பாருங்கள். ஆகையால் நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்கு பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். Ephesians 2 verse 19 to 22. Now therefore ye are no longer strangers and foreigners, but fellow citizens with the saints and members of the household of God, having been built on the foundation of the apostles and prophets, Jesus Christ himself being the chief cornerstone, in whom the whole building being joined together grows into the holy temple in the Lord. தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது நீங்கள் தேவனுடைய மகத்துவங்களை அறிய நீங்கள் விரும்ப வேண்டும். So when you come into the presence of God, you have to come with a desire to understand the greatness and the glories of God. அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் என்று இயேசு மலைப்பிரசங்கத்தில் சொன்ன அஞ்ஞானிகளாய் நாம் இருக்கக்கூடாது. So we should not be people who do not have understanding and seek the Lord. உலக பிரகாரமான காரியங்களில் நம்முடைய விசுவாசம் என்ன? என் தேவன் என் தேவையெல்லாம் அறிந்திருக்கிறார், என்னை நிச்சயமாய் குறைவின்றி அவர் நடத்துவார் என்று விசுவாசம் வைத்து மேலானவைகளை தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். So we should be people who do not look at the temporal things, but look at the things that are heavenly and look at things that are lofty and high in the sight of God. பரிசுத்த பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது 3 முதல் சில வசனங்கள் பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால்
கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். Colossians chapter 3 verse 1 reads, If then you be raised with Christ, seek those things which are above, where Christ is seated at the right hand of God. Set your minds on things above, not on things on the earth. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நமக்கு இருக்கிற மேன்மையானவைகளை தேடி அறிந்து அனுபவிப்பது போல பாக்கியம் வேறு எதுவும் இல்லை. There is nothing more glorious in this life than seeking God and seeking those things that are high above. இயேசு சொல்கிறார், நான் சபையை கட்டுகிறேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொல்லுகிறார். So Jesus Christ says that I have built the temple and the gates of hell shall not prevail against the church of God. தேவன் கட்டுகிற ஆலயத்தில் சபையில் நான் ஒரு நபராய் இருக்கிறேனா? So you should examine yourself and see whether you are a part of the church which God himself builds up. எபேசியர்ல நாம் வாசித்தோம் அல்லவா, நம்மையும் ஆண்டவர் வைத்து இசைவாக கூட்டி கட்டி எழுப்புகிறார் என்று பார்த்தோமே. So we just read now that Jesus builds up the temple along with us. நிச்சயமாக நானும் ஆண்டவர் கட்டுகிறதில் இருக்கிறேன் என்கிற ஒரு உறுதி நமக்கு இருக்கணும். So we should have that assurance and confidence that I am a part of the temple that the Lord Jesus built. தேவன் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூலோகத்திலே தம்முடைய ஜீவனை கொடுத்து அவர் தமது சபையை ஸ்தாபித்திருக்கிறார். The Lord Jesus Christ gave up his life and he established the church. சபைக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. The Bible says that he gave his life and his body to build up the church and for the church. தம்முடைய சொந்த இரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட சபை என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that this is a church that has been bought by his own precious blood. அப்படியானால் சபை எவ்வளவு விசேஷமானது என்பதை நீங்கள் புரிய வேண்டும். So therefore you should understand the significance and importance of the church. சிலர் நினைக்கிறது போல உலக ஆசீர்வாதங்களை பெறுகிறதற்கான ஒரு இடம் என்று எண்ணி அதிலே மாத்திரம் நீங்கள் முடிந்து விடக்கூடாது. So some people think that the church is a place where you can gain earthly blessings. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலன் பேதுரு மாதிரி ஊழியர்களை ஆண்டவர் அழைத்து தெரிந்தெடுத்து அவர்களை மூலம் சபையை கட்டி எழுப்புகிறார். So we see that the Lord selected and appointed disciples and apostles, and using them he built up the church. பேதுரு அஸ்திபாரம் அல்ல, பேதுரு இயேசு கட்டும் ஆலயத்தில் ஒரு ஊழியக்காரன். Peter is not the cornerstone and foundation. He was just used to build the church of God. அவனை பிரதான அப்போஸ்தலன் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that he is the chief of the apostles. ஒரு நாளும் அவன் அஸ்திபாரமாய் இருக்க முடியாது. And he can never be the foundation and cornerstone of the church. முதல் முறையாக பேதுரு எழுந்து நின்று பரிசுத்த ஆவி வந்து இறங்கின பிற்பாடு அந்த மேலறையை சுற்றி சூழ்ந்து இருந்த ஜனங்கள் நடுவில் பேதுரு எழுந்து நின்று முதல் முறையாக அவர் ஒரு பிரசங்கம் செய்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் பாருங்கள். So if you turn to Acts chapter 2 and verse 41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். Then those who gladly received his word were baptized, and that day about 3,000 souls were added to them. பேதுரு பிரசங்கம் பண்ணினார். 11 பேர் கூட நின்றார்கள். பேதுரு பிரசங்கித்த வார்த்தையை கேட்ட மக்கள் ஞானஸ்நானம் பெற்று சபையில் சேர்க்கப்பட்டார்கள். So Peter preached, and 11 of the disciples were with him, and those who received his word, they were baptized, and about 3,000 souls were added to the church. நம்முடைய சபை மக்கள் நல்ல வேத அறிவும் தெளிவும் வெளிப்படுத்தலும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். So the people in our church should be people with clarity. You should have an understanding, and you should be able to discern the word of God. அதே அதிகாரத்தில் 47ஆம் வசனம் பாருங்கள். So if you look at verse 47 of the same தேவனை chapter. துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயை பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை அல்ல, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். Praising God and having favor with all the people, and the Lord added to the church daily those who were being saved. எப்படி இயேசு சபையை கட்டுகிறார்? So how does the Lord build up the church? ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். So we see that he kept on adding people who were being saved on a daily basis. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் பேதுரு பிரசங்கித்தது போல் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு
ஞானஸ்நானம் எடுத்து சபையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். So even today the same method is followed where people, the message is being preached, people are saved, they are baptized, and then they come into the church and the church is built. தேவன் தம்முடைய சபையை கட்டுவதற்கு அவருடைய திட்டம் என்ன என்று எபேசியருக்கு பரிசுத்த பவுல் மிக அருமையாய் எழுதியிருக்கிறார். So in the book of Ephesians, the apostle Paul talks with great clarity about the method that God uses to build the church of God. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12 13 வசனத்தில் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். So we see that God uses people, some as teachers and preachers and some who discern the word of God and puts them together to build the church of God. அங்கே சொல்லி இருக்கிறது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைய வளர்ச்சி அடைய அதை கட்டி எழுப்புகிற ஆண்டவர் இயேசு 5 விதமான ஊழியத்தை அவர் நியமித்திருக்கிறார். So he very clearly says that the Lord has appointed 5 different kinds of ministries to establish the church of God. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய தேசத்தில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகள் வளர்ந்து வருகின்றன. இந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட் இந்த அஸ்திபார உபதேசத்தை ஆதாரமாய் கொண்டு இருக்கிற சபைகள். So the assemblies of God have been founded on the principles that have been taught in the book of Ephesians. On these doctrines it has been based. 5 விதமான ஊழியங்கள் இருக்கிறது. So there are 5 different kinds of ministries. இயேசு கட்டி எழுப்பி கொண்டு வருகிற சபைக்கு 5 விதமான ஊழியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. So there are 5 different kinds of ministries for the church that has been founded and built by the Lord Jesus Christ. இந்த 5 விதமான ஊழியத்தில் ஒரு ஊழியத்தில் நானும் அதில் இணைந்து இருக்க வேண்டும். And I should be a participant of any one of these 5 ministries. நான் சுவிசேஷ ஊழியத்தில் இணைந்திருக்க வேண்டும். I should be involved in teaching and preaching and expanding the word of God. தீர்க்க தரிசன ஊழியத்தில் இணைந்திருக்க வேண்டும். And I should be a participant of a ministry of prophecy. மேய்ப்பனாக போதகராக அப்போஸ்தலர்களாக ஒருவேளை நாம் இருக்க முடியாவிட்டாலும் மேற்கூறிய 2 காரியங்களில் நாம் ஈடுபட்டு ஊழியம் செய்ய முடியும். And maybe you are not called to be an apostle and a shepherd, but you can at least participate in the other ministries that God has appointed for the church. ஆகவே தேவன் பூலோகத்தில் கட்டி வருகிற சபை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். So I am talking about the church that the Lord has established and has planned for in this earth. நான் பூமியிலே உயிரோடு இருக்கும்போது இயேசு கட்டி கொண்டு இருக்கிற சபையில் நானும் ஒரு அங்கமாய் இருக்கிறேன். So I also am a participant and a member of the church that the Lord has established in this world. நான் இந்த சரீரத்தை விட்டு என் ஜீவன் வெளியேறும்போது நான் பூமியிலே நான் மரிக்கும்போது கிறிஸ்து கட்டும் சபையில் இருக்கிறதுனால நான் கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கிறேன். So when I leave this earth, I die in Christ because I'm a part of this church that the Lord has established. கர்த்தருக்குள் மரிக்கிறதுனால நான் கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறேன். And because I die in Christ, I'm able to enter that eternal rest in Christ. ஏற்கனவே தேவனால் அழைக்கப்பட்டு கோடி மக்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். There are millions of people who are already, they have entered this eternal rest. சபைகளில் 2 விதம் உண்டு. There are 2 kinds of churches. ஒன்று இந்த பூமியிலே இருக்கிற சபை, இன்னொன்று பரலோகத்தில் இருக்கிற சபை. The church that is in this earth and the church that is in heaven. இந்த பூலோகத்தில் கட்டி கொண்டிருக்கிற சபையிலிருந்து பரலோகத்தில் கட்டி கொண்டிருக்கிற ஆலயத்துக்கு ஆட்களை ஆண்டவர் தயார்படுத்துகிறார். So the Lord prepares people for the church in heaven by preparing people to be participants and members of the church in this earth. அங்கே இருக்கிறவர்கள் பூரணராயிருப்பார்கள். So the people who are in that heavenly church, they are people who are glorious and who have reached that state of completion. இங்கே இருக்கிறவர்கள் பூரணராகும்படி செயல்படுகிறவர்கள். And the people who are here, we are working towards that completion and fulfillment. நாம் பரிசுத்தத்துக்குள்ளே இறங்கி விட்டோம். So we have now immersed ourselves into this holiness. ஆவிக்குரிய வாழ்க்கை
பரிசுத்தத்திற்கு நாம் நீச்சல் அடிக்க இறங்கிவிட்டோம். So we have started this journey of immersing ourselves into that waters of holy living. நான் இப்பதான் ஆரம்பம் பண்ணி இருக்கிறேன், கொஞ்ச தூரம் போய் இருக்கிறேன், So அவ்வளவுதான். this is just the initial stage of my journey where I have started to immerse myself and started to swim in this journey of holy living. இதுதான் சபைகளில் இருக்கிற முக்கியமான அஸ்திபாரமான நம்பிக்கை. So this is the central foundation and pillar on which the truth on which the church is built. யாரு நான் பூரண பரிசுத்தன் என்று சொல்லக்கூடாது. So nobody can say that they have attained completion and perfection when it comes to holiness. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் பூரணமாய் இருக்கிறேன் என்று ஒருவரும் சொல்ல So முடியாது. nobody can claim and say that they have reached a fulfillment and excellent status when it comes to holiness and spiritual living. அதற்கு மாறாக பாவத்தில் இருந்து கொண்டு நான் பரிசுத்தத்தில் இறங்கி இருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. So you cannot say that I have left my sinful life and just immersed myself into holiness. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், பரிசுத்தத்தில் இறங்கிவிட்டால் நான் பரிசுத்தத்தில் இருக்கிறேன், பரிசுத்தத்தில் பூரணமாக இல்லை. So I have now entered into holiness, but I have not become perfect in holiness. நான் உலகத்தில் இருந்தால் நான் பரிசுத்தத்திற்குள் இன்னும் இறங்கவில்லை. நான் உலகத்தில் இருக்கிறேன், நான் உலகத்தான், நான் மாம்சத்தான், நான் இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு உரியவன். So if I'm in this world and have not stepped into this holy living, then I'm a part of this carnal life and I'm part of this earth. இயேசு என்னை எப்பொழுது தெரிந்து கொண்டாரோ அப்பொழுதே நான் உலகத்தை விட்டு விட்டேன், நான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து விட்டேன். So the day the Lord Jesus Christ has chosen me, I set aside this earthly living and I've now started to immerse myself in the things of God. பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்பது, பிற்பாடு பாவத்துக்கு வந்து விடுவது. பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்பது, திரும்ப பாவத்துக்கு வந்து விடுவது. So there are some people who commit themselves to holy living and then get back to their wicked ways and sinful life. They again go into holy living and again backslide. நாம் பூரணராகும்படி கடந்து போகிறோம். So we are journeying towards perfection. கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் நான் என்னை ஒப்பு கொடுத்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் போய் கொண்டிருக்கிறேன். நான் இன்னும் பூரணனாகவில்லை, ஆனால் இடையில மரணம் சந்தித்து விட்டது. நான் கர்த்தருக்குள் ஜீவிக்கிறேன், நான் கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன், இன்னும் நான் சேர வேண்டிய இடத்தை போய் அடையவில்லை. இதற்கிடையில் என்னை தேவன் இந்த பூமியில் இருந்து எடுத்துக்கொள்ள சித்தமாய் இருப்பார். ஆனால் நிச்சயமாய் என்னை ஆண்டவர் அக்கறையில் கொண்டு போய் அவர் செய்ய வேண்டிய அனைத்து கனத்தையும் எனக்கு கொடுப்பார். In this Christian journey, perhaps I may not reach the other shore, but in between, if my life is being put to an end by the Lord, I will reach my eternal rest and I will experience all the glories that the Lord has in store for me in that place of eternal rest. பூமியில, தரையில, உலகத்துல, மாம்சத்துல நின்று கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்காது. So the people who are on the shore and who have not journeyed into this godly living will never experience these glorious treasures. ஆகவே வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. And that is why in the book of Revelations we say that blessed are the people who die in Christ. யாருங்க கர்த்தருக்குள்ள மரிக்க முடியும்? கர்த்தருக்குள்ள ஜீவிக்கிறவங்க தான் கர்த்தருக்குள்ள மரிக்க முடியும். So who are the people who can die in Christ? Only those who are living in Christ can die in Christ. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் சபைக்கு போனா ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்குது எனக்கு. நான் அப்படியே சந்தோஷப்படுகிறேன். பாட்டு பாடும்போது எல்லாமே நல்லா இருக்கு. பாஸ்டர் சொற்பொழிவு ஆற்றும் போது அதை கேட்க நன்றா இருக்கிறது. அப்படி என்று உலக பிரகாரமாக என்னுடைய அறிக்கை இருக்கக்கூடாது. So my fellowship should not be like that of the worldly manner where you come to church just for some kind of an excitement. கர்த்தர் என்னோடு பேசுகிறார். So you should come here waiting to hear the word of God. நான் தேவனுடைய வல்லமையான பிரசன்னத்தை சபைக்கு வரும்போது உணர்கிறேன். And I experience the great presence of God when I come into the church. இது மாதிரி ஆவிக்குரிய காரியங்களை குறித்த அறிக்கைகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். So we should be able to make such spiritual confessions in our life. இவ்விதமாகத்தான் தேவன் இந்த பூமியிலே அவர் தமது சபையை கட்டி கொண்டிருக்கிறார். And the Lord builds this church based on these principles. அவர்தான் பிரதான மேய்ப்பன். And he is the chief shepherd. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது
மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். 1 Peter 5 verse 1 to 4, the elders who are among you, I exhort you, who am a fellow elder and witness of the sufferings of Christ, shepherd the flock of God who is among you, serving as overseers, not by constraint but willingly, not for dishonest gain but eagerly, not as being lords over those entrusted to you, but being examples to the flock. And when the chief shepherd appears, you shall receive the crown of glory that does not fade away. பரிசுத்த பேதுரு ஒரு பிரதான அப்போஸ்தலன் ஆகையால் இந்த பூமியில் ஊழியம் செய்கிற மேய்ப்பர்கள், சபை நடத்துகிறவர்கள் தங்கள் சபையை எப்படி நடத்த வேண்டும், ஏனென்றால் பிரதான மேய்ப்பன், சீஃப் ஷெப்பர்ட், அவர்தான் பிரதான மேய்ப்பன். அவர் ஒரு நாள் வெளிப்படுவார், நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். ஆகவே அவர் வெளிப்படும் போது நீங்கள் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகவே கவனமாக மந்தையை நீங்கள் பராமரியுங்கள் என்று சொல்லுகிறார். So we see here that the apostle Peter, being one of the chief apostles, he admonishes the church saying that you should be prepared because the chief shepherd will appear and you should be able to give an account of what you are doing. ஒரு மேய்ப்பன், ஒரு போதகன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி சபையை நடத்த வேண்டும் என்று ஆவியானவர் வேத புத்தகத்தில் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். The Holy Spirit has given very clear instructions as to how a shepherd should lead his church. சபையை கட்டி கொண்டு இருக்கிற இயேசுநாதர் யாரும் எப்படியும் எதையும் செய்யுங்கள் என்று விட்டுவிடவில்லை. இப்பொழுதும் அவருடைய பிரதான மேய்ப்பனாக இருந்து அவருடைய கண்காணிப்புக்குள்ளே சபைகளை தேவன் வைத்திருக்கிறார். So the chief shepherd does not allow the church to be misled by any kind of people. He appoints chief apostles to take care and to look after the church. இயேசுநாதர் கட்டி கொண்டிருக்கிற சபைக்கு அழைக்கப்பட்ட ஊழியக்காரனாகிய சொர்ணராஜ் கேடு விளைவிப்பான் என்றால் அவனை எப்படி அவனுக்கு அவர் என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். So the chief shepherd knows what to do if the shepherd, Pastor Swarnaraj, is leading the church in the wrong way. He knows how to rectify that. நான் என்னுடைய பிரதான மேய்ப்பனுடைய விருப்பத்தின்படி தான் நான் செய்ய வேண்டும். So I have to conduct myself in a manner that is expected of by the chief shepherd. அவர் எனக்கு மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார். He has served as a role model for me. என்ன சொல்ல வருகிறேன், நான் இயேசு கட்டி கொண்டிருக்கிற என் சபையில் நான் இருந்தால் ஆண்டவர் போதகர்களை கொண்டு ஊழியர்களை கொண்டு இஷ்டம் போல் செய்ய விடாமல் கண்காணித்து பராமரித்து ஆலோசனை கொடுத்து ஆவியானவரால் நடத்தி கொண்டு வருகிறார். இது பெரிய மேன்மையான ஒன்று. So it is a glorious fact to know that the Lord Jesus Christ does not let the church aloof, but he oversees and takes care to see that the church is built in the right way and led in the right way. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சபையிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். So we must understand that the Holy Spirit is moving around in this church. அவர் தவறான காரியங்கள் சம்பவிக்க அவர் விடுகிறதில்லை. And he will not permit wrongdoing to happen in this church. ஆகவே இப்படி தேவன் சபையை கட்டி கொண்டிருக்கிறார் பூமியிலே. And this is how the Lord builds up the church and establishes it in this earth. இந்த சபையை கட்டி கொண்டிருக்கிற நேரத்திலேயே அவர் ஒரு மணவாட்டி சபையையும் கட்டி கொண்டிருக்கிறார். And the same time that he is building this church on this earth, he is also building the church for the bride above. இந்த பூலோக சபைக்கும் ஆண்டவர் இந்த பூலோகத்திலிருந்து பரலோகத்தில் கட்டி கொண்டிருக்கிற சபைக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. There is a lot of difference between the church that exists here and the church that is built up for the bride above. ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். And I would like to explain this with an example. அதாவது ஒரு முறை இயேசுநாதர் லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பேதுருவுக்கு சொல்லுகிறார். 5ஆம் 6ஆம் வசனங்கள். So if you look at Luke chapter 5 and verse 6, அதற்கு சீமோன் பேதுரு, ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். And Simon Peter answered and said, Master, we have toiled all night and caught nothing. And when they had done what the Lord said, and they caught a great number of fish that their net was breaking. இன்னொரு வசனம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 11ஆம் வசனமும். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். And he said unto them, Cast the net on the right side of the boat, and you will find some. So they cast the net, and now they were not able to draw it because of the multitude of fish. 11ஆம் வசனத்தில் பாருங்கள்,
சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. Simon Peter went up and dragged the net to the land, full of large fish, 153, and although there were so many, the net was not broken. இது ஒரு சின்ன ஓமான உதாரணம். So this is just an example for you to understand. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வலை திரளாக மீன் கிடைத்தது, ஆனால் அது வலை கிழிகிற மாதிரி இருக்கு, வலை கிழியுது. So we see some examples where the net catches a lot of fish and the net tends to be broken. ஏன்னா அந்த வலைக்குள்ள அமைதலா இருக்கிற மீன்கள் கிடைக்கல. Because you did not get fish that were staying there quietly. ரொம்ப சேட்டை பண்ற மீனெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. So there was a lot of fish inside that was restless. ஆனால் இந்த வலையை பாருங்கள், 153 பெரிய மீன் இருந்ததாம். But look at this net. It had 153 large fish. ஒன்றும் வாலாட்டல, தலையும் ஆட்டல, எல்லாம் அப்படி கம்முன்னு வலைக்குள்ள இருக்குதுங்க. So all these fishes were just calm and composed inside the net. They were not restless. அந்த வசனத்தை பாருங்க, 153 பெரிய மீன்கள் அப்படி சொல்லி இருக்கு. So verse 11 says 153 large fish. அது இருந்தும் வலை கிழியவில்லை என்று சொல்லி இருக்கிறது. Though there were so many, the net was not broken. அங்க வலையை கிழிக்கிற சபைக்குள்ள பிரச்சனை உண்டு பண்றவங்க அங்க இல்ல. எல்லாரும் பூர்ண அடைஞ்ச வளர்ந்த பெரிய ஆட்கள். So in this net we see that there are no kind of believers who are restless and who cause a lot of confusion in the church, but people who are working towards perfection. ஆகவேதான் இந்த பூலோக சபைகளை நடத்துகிறவர்கள் பல பிரச்சனைகளை சபைகளில் சந்திக்கிறார்கள், பல போதகர்கள். Because of this, many of the pastors are facing different difficulties because of the kind of fish they are having in their net. இங்கிருந்து தான் தேவன் அந்த சபைக்கு ஆண்டவர் ஆட்களை சேர்க்கிறார். And the Lord chooses people for that invisible church from this church and from this people that are in this church. சங்கீதம் 147:2 நீங்கள் வாசித்தால், கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரதுண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். So if you turn to Psalm 147 and verse 2, the Lord builds up Jerusalem, he gathers together the outcasts of Israel. ஆண்டவர் எருசலேமை கட்டுகிறார் என்று சொல்லி இருக்கிறது. So the verse here reads, the Lord builds up Jerusalem. அந்த புதிய சபைக்கு, அந்த மறுமையில கட்டுகிற சபைக்கு என்ன பேர் தெரியுங்களா? புதிய எருசலேம் சபை என்று பெயர். So the name of that church is the New Jerusalem Church. வெளிப்படுத்தின விசேஷம் 21:2 யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. So in the book of Revelations we read that he talks about the new church and how it looks like a new bride. தேர்ந்த பரிசுத்தவான்களை குறித்து எபிரேயருக்கு எழுதும்போது பரிசுத்த ஆவியானவர் இப்படி சொல்லி இருக்கிறார். 12ஆம் அதிகாரம் அதுல 22ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவரின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். Hebrews chapter 12 verse 22 onwards, but you have come to Mount Zion and to the city of the living God, the heavenly Jerusalem, to an innumerable company of angels, to the general assembly and church of the firstborn who are registered in heaven, to God the judge of all, to the spirits of just men made perfect, to Jesus the mediator of the new covenant, and the blood of sprinkling that speaks better things than that of Abel. அதரிசனமான சர்வ சங்கமாகிய சபை. So this is an invisible church. அது மணவாட்டி, கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவினுடைய மணவாட்டி சபை என்று அழைக்கப்படுகிற பல கோடி மக்கள்
இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள் இருக்கிற சபை. So this is a church that comprises the bride that contains innumerable number of people who are washed by the blood of Jesus Christ. இந்த சபையில் இருக்கிறவர்கள் நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதரிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவருடைய சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் நீங்கள் சேர்த்து கொள்ளப்பட்டீர்கள். So he says that the members of the local church, now you have come to Mount Zion and to the city of the living God, the heavenly Jerusalem, to an innumerable company of angels, to the general assembly in heaven, and to God the judge of all, and to the spirits of just men made perfect. என்ன மாதிரி பாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இது. What a glorious blessing and experience this is. இந்த சபைக்கு போனால் உலக ஆசீர்வாதம் கிடைக்கும் என்கிறதை மட்டும் நீங்க ஹைலைட் பண்ணக்கூடாது. So you should not highlight and say that I go to church just for earthly blessings. இந்த சபைக்கு வந்தால் நீங்கள் சியோன் மலையினிடத்திற்கு ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய புதிய எருசலேம் இடத்திற்கு 10,000 தூதர்களிடத்திற்கு பரலோகத்தில் பேரெழுதப்பட்ட முதற் பேரானவர்கள் அந்த பேரெழுதப்பட்ட சர்வ சங்கத்திடத்திற்கு நான் கிட்டி சேர்ந்தேன், இவ்விதமான மேன்மை கிடைக்கும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். So you should be able to declare that I go to this church so that I can attain these kinds of spiritual blessings. நல்ல மேன்மையான சத்தியங்கள், நமக்கு தெரியாத பல சத்தியங்கள் அங்கே நமக்கு சொல்லப்படுகிறது என்று சொல்ல வேண்டும். So you should be able to say that I come to this church because I'm able to receive so many truths and messages that I've never heard before. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் 15ஆம் வசனமும் வாசிக்கிறேன். மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். Revelations chapter 20 verse 12 and 13 reads, and I saw the dead, small and great, standing before God, and the books were opened. Another book was opened, which is the book of life, and the dead were judged according to their works by the things which were written in the book. இந்த 15ஆம் வசனம் பாருங்கள். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக, அப்படின்னா பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். And anyone not found written in the book of life was cast into the lake of fire. நன்றாக கவனிக்க வேண்டும். நான் இந்த லோக்கல் சர்ச்சில், இந்த சென்ட்ரல் ஏஜி சர்ச்சில் பூமியிலே இருக்கிறேன். அதே நேரத்தில் என் பெயர் பரலோகத்தில் புதிய எருசலேம் ஆகிய மணவாட்டி சபையில் இருக்கிற அந்த ஜீவ புஸ்தகத்தில் என் பெயர் இருக்கிறது என்று அறிய வேண்டும். So you should have this understanding that your name is written and registered in this Central AG church. Likewise, it should be also written in the church of the New Jerusalem in that book of life. நீங்க ஜெபம் பண்ணி கேளுங்க ஆண்டவர்ட்ட, என் பேர் இருக்குது ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்துல. So you should pray and ask the Lord, Lord, is my name written in that book of life? ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லாதவர்கள் அந்த புதிய எருசலேமுக்குள்ளே வர முடியாது என்று சொல்லி இருக்கிறது. So the Bible says that the people whose names are not registered in the book of life cannot enter into that New Jerusalem. அவர்கள் நியாய தீர்ப்பு நாளில் ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. And it is written that on the day of judgment they will be cast into the lake of fire. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு மேன்மையான சத்தியம். நீங்கள் இதை அறிந்து இதன்படி செயல்பட வேண்டும். So what a glorious truth this is. We should understand this and conduct ourselves likewise. நான் எங்கே இருக்கிறேன்? சரீரத்தில் உயிரோடு இருக்கிறேன். அதே நேரத்தில் என் இயேசு கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற, பூமியிலே கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற சபையில் ஒரு நபராய் நான் இருக்கிறேன். So who am I? I'm a person who is in this earthly body. At the same time, I'm a member of this church that the Lord is building up in this earth. இந்த சபையில் இருக்கும்போதே என் பெயர் அந்த சபையில் பதிவாகி விட்டது. So even when I'm a member in this church and my name is registered here, my name should also be registered in the church above. எப்ப கூப்பிட்டாலும் ஆயத்தம் ஆண்டவரேன்னு சொல்லலாம்.
So I should be able to say, I'm prepared to come there, Lord, anytime you give me a home call. பயமில்லாமல் வாழலாம். And you can live a life without fear. ஆகவே பூலோகத்தில் தேவன் கட்டி கொண்டிருக்கிற சபை எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் புரிந்தீர்களா? So now are you able to understand how important it is for you to be a part of this earthly church down here? ஒரு நாளும் இந்த சபையை என் ஆண்டவர் சொல்லுகிறபடி நான் நடத்தாமல், என் பிரதான மேய்ப்பன் சொல்லுகிறபடி நடத்தாமல், என் இஷ்டமாக பேசுவதும் என் இஷ்டமாக நான் காரியங்களை செய்வதையும் ஒரு காலம் நான் விரும்புகிறதில்லை. ஆவியானவர் அதற்கு இடம் கொடுக்கிறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஊழியரை கொண்ட சபையில் நீங்கள் கட்டியெழுப்பப்படுகிறீர்கள் என்றால் அதனுடைய பாக்கியத்தை நீங்கள் நினைத்து உங்களை குறித்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். So you should rejoice when you recount the blessings of being established and being placed in a church that is led by a pastor who is led by the chief shepherd in the right direction. உலகத்திலே சில கஷ்டங்கள் வருகிறதுனால நீங்கள் அதை மேலே ஓங்கி நிற்க செய்து இந்த உன்னத அனுபவத்தை கீழே தள்ளக்கூடாது. So you should not despise these spiritual blessings just because of the problems that surmount in your life. நீங்கள் அனுபவிக்கிற உபத்திரம் எல்லாவற்றிற்கும் வேதம் சொல்லுகிறது அநித்தியமான உபத்திரவம் என்று சொல்லி இருக்கிறது. So the Bible says that these trials and tribulations are just for a period of time. அநித்தியமான உபத்திரவம் அதிக நித்திய கன மகிமையை தரும் என்று சொல்லி இருக்கிறது. So these temporary trials and tribulations will give you far more an exceeding weight of glory and riches. ஆகவே உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். Therefore be patient in trials and tribulations. சோதனையை சகித்துக் கொள்ளுங்கள். And learn to endure temptations and trials. உங்களுக்கு உன்னதமான ஒரு பாக்கியம் காத்திருக்கிறது. Because there is an exceedingly great reward awaiting you. Hallelujah.